ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி அரிசியில் செஞ்ச தட்டை தான். இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். இந்த மாவு பிசைகிறப்ப நம்ம கொஞ்சம் தளர்த்தியாக இருந்தது. நம்ம இட்லி அரிசியை நம்ம கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா உளுத்த மாவுலாம் நம்ம கரெக்டாக அந்த ப்ரப்போர்ஷனில் போடணும். பட் அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு நம்ம வறுத்த அரைச்ச அரிசி மாவு இல்லாட்டி நம்ம பொட்டுக்கடலை மாவு அதிகமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு அதை சரி பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தட்டையை மெலிசாக தட்டலாம். இந்த சப்பாத்தி மேக்கர்லாம் இருக்கும், அதில் வச்சு தட்டினீங்கன்னா நல்லா மெலிசாக கிடைக்கும். பட் நம்ம இந்த டப்பாலாம் வச்சு அமுக்கிறப்ப அவ்வளோ மெலிசாக நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் நமக்கு கிறிஸ்பியான தட்டை கிடைக்கும். பாருங்கள் எப்படி டேஸ்டியான கிறிஸ்பியான தட்டையை நம்ம வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப்பு, இந்த கப்பில் நான் 1/4 கப் எடுத்திருக்கேன் பச்சரிசி. இதை நல்லா நம்ம பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துடுச்சு, இந்த பதம் இருக்கணும். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் நைஸாக பொடிச்சு நைஸ் பவுடர் ஆக்கி நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நான் இந்த டம்ளர்லேயே 1/4 கப்பு எடுத்திருக்கேன் உளுந்து. இதையும் நல்லா சவக்க வறுத்துக்கணும். உளுந்து நல்லா சவக்க வறுத்தாச்சு. இதையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸ் பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கணும். ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கணும். 1 கப் தான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு நான் ஒரு 5 hours ஊற வச்சிருக்கேன். நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பூண்டு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த அரிசி மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவில் 1 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, ஒரு கைப்பிடி 4 மணி நேரம் ஊற வச்சு வடித்த கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதில் 1/4 கப்பு நான் பொட்டுக்கடலை பொடி போட்டிருக்கேன், 1/4 கப்பு கொஞ்சம் கம்மியாக உளுந்து பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த அரிசி மாவு இருக்குல்ல, வறுத்து அரைச்ச அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 2 ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி டைட்டாக பிசையணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை மாவும் அந்த வறுத்த அரைச்ச அரிசி மாவும் சேர்த்துக்கலாம், உளுந்து மாவு சேர்க்காதீங்க. ஸோ இந்த பதத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்படி கை விட்டால் உள்ளே போகணும், வெடிப்பு இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை உருண்டைகளாக உருட்டி தட்டையாக தட்டலாம். உருண்டைகளாக உருட்டியாச்சு. இதை நம்ம தட்டைகளாக தட்டலாம். உருட்டின மாவு ரெடியாக இருக்குது. ஒரு சின்ன பாலித்தீன் கவரில் நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எடுத்து போடுறதுக்கு ஒரு டவல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் இது அதிரசம் ப்ரெஸ் பண்ணுறது, அதை வச்சு அமைக்கி விடலான்னு இருக்கேன். நம்ம இந்த மாதிரி சின்ன டப்பாவில் கூட டிஃபன் பாக்ஸில் கூட இப்படி வச்சு நல்லா நம்ம ஈஸியாக தட்டலாம். உருண்டைகளை இப்படி தட்டியாச்சு. இதை நான் எண்ணெய் தடவின பாலித்தீன் கவரில் வச்சுட்டு இன்னொரு ஷீட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணாலே நல்லா அழகான தட்டை கிடச்சிடும். பாருங்கள், தட்டை எவ்வளோ விரிசல் இல்லாமல் அழகாக வந்திருக்குன்ட்டு. இந்த மொத்தம் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா தட்டைகளையும் தட்டி நம்ம ஒரு டவல்லையோ பாலித்தீன் ஷீட்லேயோ வைக்கலாம். இது ஆயிலில் பொரிக்க ரெடியாக இருக்குது. இதை நம்ம உருட்டி வச்சு எண்ணெய் தடவின மேலே ஒரு பாலித்தீன் கவர் வச்சுட்டு நம்ம ஈஸியாக இப்படி பண்ணோம்னாலே நல்லா வந்துடும். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இப்போ இந்த பேப்பரை அழகாக எடுத்துட்டு நம்ம ஒரு கிளாத்தில் வச்சிடலாம். இப்போ இதை பொரிச்சு எடுக்கலாம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன். அது பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு துண்டு புளி போட்டிருக்கேன். அதை எடுத்துட்டு நம்ம இப்போ தட்டைகளை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த தட்டைகளை மெதுவாக இந்த ஓரங்களில் விடணும். மிதமான தீயில மறு சுட்டு எடுக்கலாம்.
நீங்கள் எவ்வளோ ஆயில் விட்டுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுட்டு எடுக்கலாம். போட்டவுடனே கிளற வேணாம், கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி விடலாம். மிதமான தீயில வேக வச்சு எடுக்கலாம். தட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். தட்டை ரெடி. அடுத்த லாட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். கிறிஸ்பி தட்டை ரெடி. பாருங்க, வீட்டிலே நம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான தட்டை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியான தட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.